வெல்கம் டு தி ஹோம் குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தஞ்சோறு. தேவையான பொருட்கள்: அரிசி 2 டம்ளர், உளுந்தம்பருப்பு 1 டம்ளர், தேங்காய் துருவல் 1 கப், பூண்டு 15 பல், நல்லெண்ணெய் 50, வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறணும் அரிசி. அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி உளுந்தையும் ஊற வச்சாச்சு. நல்லா ஊறிருக்கு, பார்த்தா தெரியுது. நான் தோல் உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து போடணுனாலும் போடலாம். நல்லா ஊறிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சு குக்கர் ஒன்று வைக்கணும். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. நல்லெண்ணெய் வந்து ஊற்றணும். பாதி எண்ணெய் ஊற்றணும். அது நல்லா சூடு ஏறிச்சு. 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு தாளிக்கணும். வெந்தயம் 1 ஸ்பூன், அதையும் போட்டு பொன்னிறமாக வரணும். கருவாமல் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வரணும். அதிலே பூண்டு போட்டு வதக்கணும். இதை பூண்டு போட்டு நல்லா 2 வாட்டி கிண்டணும். நல்லா கிண்டிட்டிங்கன்னா அந்த வாசனை வரும், உங்களுக்கே தெரியும். அப்புறம் தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை போடணும். தேங்காவை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். அந்த வாசனை நல்லா வரும். நல்லெண்ணெய் செய்யும்போது அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த உளுந்தை போட்டுடணும். உளுந்தை போட்டு 2 வதக்கணும். நல்லா ரொம்ப வதங்கி விடணும். நல்லா ஒன்று சேரணுன்றதுக்காக நல்லா வதக்கி விடணும். தேங்காய் பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம அரிசியை போடணும். அரிசியை போட்டுட்டு இப்போ நம்ம பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்து 3 டம்ளர் வருது. 6 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். இப்போ நான் வந்து 8 டம்ளர் ஊற்றுறேன். அப்போ தான் வந்து குழஞ்சா நல்லாயிருக்கும். இது சோறு மாதிரி உதிரியாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டு தெரியாது. இந்த பூண்டு தேங்காய்லாம் போடுறதுனால நல்லா குழைவாக இருக்கணும். இது ரொம்ப சத்தான சாதம். கல்லுப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப சத்தான சாதம். இடுப்பு எலும்புக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது. உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடெலாம் வாரத்துக்கு 1 நாள் செஞ்சால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு அதில் விசில் போட்டுடணும். நான் 3 விசில் வைப்பேன். நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சில அடிக்கடி விசில் வர குக்கராக இருந்தால் 5 விசில் வைக்கலாம். இது லேட்டாக வரதாக இருந்தால் 3 வச்சா போதும். இப்போ 3 வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். வாசனையாகவும் இருக்கும் நல்லா. இப்போ நம்ம கரண்டி வச்சு கிண்டும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நான் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை இப்போ ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் போதுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா அந்த வாசனைக்கு ஊற்றலாம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்ல சத்தான சாப்பாடு. இப்போ சுவையான சூடான சத்தான சாதம், உளுந்த சாதம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.